ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சேனக்கிழங்கு பொரியல் இவ்வளோ அழகாக டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, B6 இருக்குது. இது நல்ல ஹெல்த் பெனிஃபிட். அதாவது நம்மளோட இம்யூனிட்டி சிஸ்டமை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் நம்மளோட பிளட் அண்ட் கொலஸ்ட்ரால் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் யூஸாக இருக்கும் இந்த பர்டிகுலர் வெஜிடபிள். இது மாதிரி ஃபஸ்ட்டு தோலை எடுத்துகிட்டு கழுகிட்டு இது மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சட்டியில் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் அது நல்லா வெடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த காயை எடுத்து அதில் போட்டுடலாம். கொஞ்சோண்டு உப்பை மட்டும் தூவிட்டு நல்லா இலக்கி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. இதை நம்ம சிம்லேயே தான் பண்ணணும், தண்ணி ஊற்றக்கூடாது. இதோட பொருட்கள் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், மஞ்சத்தூள், குருமிளகுத்தூள், கொஞ்சோண்டு சிக்கன் பவுடர், கொஞ்சோண்டு கரம் மசால் பவுடர். இதை அது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அது மேலே இது மாதிரி தூவி விட்டுட்டு இலக்கி கொடுக்கணும். இலக்கி கொடுத்துட்டு இந்த ஃபுல் ப்ராசஸ்மே நம்ம சிம்மில் தான் பண்ணணும். கொஞ்சோண்டு நெய் போட்டுக்கோங்க. நெய் பிடிக்காதவங்க இது ஆப்ஷன் தான், வேணால் போட்டுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. சிம்லே வச்சு இலக்கி கொடுக்கணும். சும்மா இலக்கக்கூடாது, உடஞ்சி போயிடும். ஓகே, இதை அப்படியே மூடி போட்டிங்க அப்படின்னு சொன்னால் வெந்து கிறிஸ்பியான சேனைக்கிழங்கு வறுவல் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஃபுட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி போட்டிருக்கனால ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.